Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஏன்னா பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி பேசிக் கிளாஸஸ்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு நான் போட ஆரம்பிக்கல. அதுவும் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யூடியூப் பார்த்தே பழகிட்டுருக்காங்க. நீங்களும் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு 5 லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் 5 லைன் தான் ட்ரா பண்ணணுன்னு கிடையாது, ஒரு 5 மினிமம் போட்டால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 7 வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில். த்ரெட் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த லைன்லேருந்து நான் அப்படியே த்ரெட்டை வெளியில் எடுக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லைனில் த்ரெட்டை வெளியில் எடுத்திருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் லைனுக்கு த்ரெட்டை கொண்டுட்டு போய் ஒரு செயின் கொடுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுப்போம் இல்லையா, அதே மாதிரி ரிவர்ஸில் இழுங்க. ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செகண்ட் லைனில் முடித்தோம். அடுத்து தேர்ட் லைனுக்கு போக போகிறோம். எப்படி ஒவ்வொரு லைனாக நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் அடுத்து ஒரு செயின் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம 4th லைனுக்கு போக போகிறோம். லாக் கொடுக்காமல் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸில் இழுக்கணும், ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிடுதோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் லைனுக்கு போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு செயின் கொடுத்துக்கிடுதோம். இப்போது நம்ம கீழேருந்து மேலே போனோம் இல்லையா, இப்போ மேலேருந்து கீழே போகணும். இங்கே லாஸ்ட்டுக்கு முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணணும், ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து ஒரு செயின் போடுங்க. அதுக்கு அடுத்த லைன் என்னது, இந்த தேர்ட் லைன், அதுக்கு கொண்டுட்டு போகிறோம். அப்படி என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் இழுக்கும், ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போடுதோம். போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் எடுக்கும், ஒரு லாக் விழுந்துடும். மறுபடியும் என்ன பண்ணணும், முதல்ல இருந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸில் எடுங்க, ஒரு லாக் விழுந்துடும். பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் ஒரு செயின். அப்படியே என்ன பண்ணுறீங்க, தேர்ட் லைனுக்கு போகிறீங்க. அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு லாக் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 4th லைனுக்கு போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் இழுக்கும், ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடுத்த செயின் கொடுக்கும். அப்படியே அந்த 5வது லைனுக்கு போகிறோம். அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ரிவர்ஸில் இழுங்க, நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலேருந்து நம்ம கீழே வரணும். ஒரு செயின், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம மேலே கொண்டு போகிறோம்.
4th லைனுக்கு போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் இழுக்கும். அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின் கொடுத்துக்கிடுதோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3rd லைனுக்கு வரோம். அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து 2nd லைனுக்கு வரோம். அப்படியே ஒரு ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும், ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கணும். ஒரு செயின். அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3rd லைனுக்கு போகிறோம். அப்படியே என்ன பண்ணுறோம் ரிவர்ஸில் இழுக்கும், ஒரு லாக் ஸ்டிச். மேலே போகும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, லாக் கொடுக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணுறோம் 4th லைனுக்கு போகிறோம். அப்படியே என்ன பண்ணுங்கள் ரிவர்ஸில் இழுங்க, ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் 5th லைனுக்கு போக போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு லாக் ஸ்டிச். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதேன். இது ஒரு சிம்பிளான ஸ்டிச் தான். ஸோ இதே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் ஹோல்லே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒன்று தான் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட வேண்டியதான். இதை நம்ம வந்து ப்ளவுஸோட பார்டரில் கூட யூஸ் பண்ணலாம். சில ப்ளவுசஸ்க்கு இதை கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆரியை பொறுத்தளவில் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம வந்து எப்படி வேணால் ப்ளவுஸில் அது வந்து டிசைனாக கொண்டு வரலாம். டெய்லி புது புது டிசைன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஆரி இருக்குது. ஸோ இது ஒரு இதுவும் ஒரு ஸ்டிச். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன், ரீப்ளை கொடுப்பேன். ஓகேவா? டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டால் எதுவும் நினச்சிப்பாங்கன்னு அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை தருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் வீடியோஸ் பார்த்தே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோ மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு நான் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ், ஹோம்ஒர்க் எல்லாமே நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.